வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 7 கிலோமீட்டர் வேகத்தில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்வதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். என்ன விவரம் வேதவள்ளி? ஆனந்தி, தற்போதைய நிலைமையில அது 7 கிலோமீட்டர் வேகத்துல அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 7 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருவதாக அண்மை தகவல் தெரிவிக்குது. சென்னையிலிருந்து 400 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையில தற்போது அது நிலை கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நேரத்துல வடமேற்கு திசையில அது நகரும்னு சொல்லப்பட்டிருக்கு. வட தமிழகம் புதுவை கடற்கரையை நோக்கி அது நகரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே கரையை கடக்கக்கூடிய இடமும் அறிவிக்கப்பட்டிருந்தது. காரைக்கால் மற்றும் மகாபலிபுரத்திற்கு இடையே கரையை கடக்கும்னு சொல்லப்பட்ட நிலையில தற்போது அது 7 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, இதன் மூலமா நம்ம தமிழகத்திற்கான மழை இதன் பிறகு இன்னும் தீவிரமாக இருக்குமா வேதவள்ளி? காற்றின் வேகம் எப்படி இருக்கும்? நமக்கு பிற்பகல் மேல மழையுடைய தாக்கம் படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனந்தி, இப்பவே சென்னையில பரவலாக மிதமான மழை பெய்து வருகிறது. பிற்பகலுக்கு மேல அதோடைய தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறாக அதிகரிக்கும் பட்சத்துல சென்னை உள்ளிட்ட கேடிசிசி ஜோன் சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பிற்பகலுக்கு மேல படிப்படியாக மழை அதிகரிக்கும். தனியார் வானிலை ஆய்வாளர்களை பொறுத்த வரைக்கும் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. வானிலை ஆய்வு மையம் 30ஆம் தேதி சென்னையில அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. சோ பரவலாக நமக்கு சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா, அதுல நம்ம மிக கனமழையிலிருந்து அதிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி வேதவள்ளி.